வணக்கம் அன்றைக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலத்திகாரம். உங்களுக்கு ஒரு சூப்பர் அப்டேட் இந்த வீடியோல இருக்கு. நம்ம ஸ்ரீலங்கால ஒரு மெகா ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிருக்கு. லக்ஸரி, என்டர்டைன்மெண்ட், கேசினோ, ஷாப்பிங், ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லாமே ஒரு இடத்துல. இதுதான் சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா. சவுத் ஏசியால ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் லக்ஸரி ரிசார்ட். இது கொலம்போல இருந்து நம்ம டூரிசம் வேர்ல்ட் மேப்பை ஹைலைட் பண்ண போகுது. சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கான்னு சொன்னா இது ஒரு ஹோட்டலோ வீடோ இல்லங்க, ஒரு வேர்ல்ட் மாதிரி இருக்கும். இது ஜான் ஹில்ஸ் ஹோல்டிங்ஸும் வேர்ல்ட் ஃபேமஸ் மெல்கோ ரிசார்ட் என்டர்டைன்மெண்ட்டும் ஜாயின் பண்ணி USD 1.2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு ஃபுல்லி இன்டகிரேட்டட் ரிசார்ட். அதாவது லக்ஸரி ஹோட்டல், கேசினோ, மால், டைனிங், ஈவென்ட் ஸ்பேசஸ் எல்லாமே ஒரு பிளேஸ்ல. கொலம்போ வாட்டர் ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் ஸ்ரீலங்கா டூரிசம்க்கு ஒரு மைல்ஸ்டோன். இந்த ரிசார்ட் 2 பேஸ்ல ஓபன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் சினமன் லைஃப் ஹோட்டல். 687 ரூம்ஸ் இருக்கு. பிசினஸ் ஈவென்ட்ஸ், வெட்டிங்ஸ், கான்ஃபரன்ஸ் 5000 கெஸ்ட் அகாமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஹால் இருக்கும். ஃபேமிலியும் கார்ப்பரேட்டும் என்ஜாய் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பேஸ் நுவா ஹோட்டல். இது அல்ட்ரா லக்ஸரி லெவல். ஜஸ்ட் 113 ரூம்ஸ் தான். ஆனா எல்லா ரூமும் 5 ஸ்டார் ஃபீல கொடுக்கும். பிரைவேட் எலிவேட்டர்ஸ், ஸ்கைலைன் வியூ. டாப் ஃப்ளோர்ல இருக்கிற நுவா ஹோட்டலோட மோட்டிவே செலிபிரிட்டிஸ், VIP எல்லாம் ஸ்டே பண்ணணுங்கிறது தான். அடுத்ததா கேசினோ அண்ட் என்டர்டைன்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்ரீலங்கால இதெல்லாம் முன்னாடி இல்லவே இல்ல. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கேசினோ 1,80,000 ஸ்கொயர் ஃபீட். இதுக்காக மட்டுமே மெல்கோ USD 125 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல டேபிள் கேம்ஸ், ஸ்லாட், ஹை ரோலர் ரூம்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல செட்டப் பண்ணிருக்கு. முக்கியமா இங்க கேசினோ மட்டுமே இல்ல, கான்சர்ட், ஷோஸ், நைட் ஈவென்ட், வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இது மாறும். ஷாப்பிங் அண்ட் டைனிங் பத்தி பார்க்கலாமா? சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கால ஒரு லக்ஸரி ஷாப்பிங் மால் இருக்கு. இன்டர்நேஷனல் பிராண்ட் டிசைனர் ஸ்டோர், அதுவும் ஸ்ரீலங்காலயா? எஸ், அதுவும் ஒரே இடத்துல. பிளஸ் வேர்ல்ட் கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், இட்டாலியன், சைனீஸ், இந்தியன், ஸ்ரீலங்கா ஃபுட் எல்லாமே ஹை கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஃபேமிலி அவுட்டிங்கா இருந்தாலும், ரொமான்டிக் டின்னரா இருந்தாலும் பெர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன். அப்புறம் என்ன, இப்பவே உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டையை போட்டுட்டு சமாதான பண்ணதுக்கு சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. ஃபன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். எக்கனாமிக் இம்பாக்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த மெகா ப்ராஜெக்ட் ஸ்ரீலங்காக்கு என்ன பெனிஃபிட் கொண்டு வந்திருக்கு? ஆல்மோஸ்ட் 20,000 ஜாப்ஸ் கிரியேட் ஆகிருக்குங்க, டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும். கேசினோ மட்டுமே USD 200 தொடக்கம் 250 மில்லியன் வரை annual revenue ஜெனரேட் பண்ணும். டூரிசம் செக்டர் ஃபுல் பூஸ்ட் ஆயிடும். ஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் டைம்ல இது ஒரு ஹோப் மாதிரி இருந்துச்சு நமக்கெல்லாம். சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா உள்ளவே இத்தனை விஷயம் பிரமாதமா இருக்கும்போது ஓபனிங்க சும்மா விடுமா? ஆகஸ்ட் 2, 2025 தான் இந்த ஓபனிங் செரமனி நடந்துச்சு. இந்த ட்ரீம் ரிசார்ட் ஆபீஷியலா ஓபன் பண்ணிருக்காங்க. கிராண்ட் ஓபனிங்ல ஸ்ரீலங்கா மினிஸ்டர், மெல்கோ CEO, இன்டர்நேஷனல் கெஸ்ட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருடைய ஃபேவரட் ஸ்டார் ஹிருத்திக் ரோஷன் கூட வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணாரு. ஃபயர்வொர்க்ஸ், லைவ் ஷோஸ், ஒரு ஹாலிவுட் லெவல் செலிப்ரேஷன். இது ஒரு ஹிஸ்டாரிக் டே ஆஃப் ஸ்ரீலங்கா டூரிசம். ஃப்ரம் ஹியர் தி வேர்ல்ட் இஸ் வாட்சிங் அஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொலம்போ ட்ரிப்ல சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா ஸ்கிப் பண்ண கூடாது. இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க தக்ஷி. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லவ் யூ ஆல்.